வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 7 நிமிஷ கேண்டில் ஸ்டிக் சார்ட்டை. இந்த பெரிய கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 180 பக்கமாக நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. நம்ம அனாலிசிஸ்க்கு எப்போவுமே கண்ணுக்கு முன்னாடி பார்க்குற எல்டிபியை தான் 10 மணிக்கு ப்ரைஸ் ஓப்பனிங் எடுத்துக்கிறோம். அந்த அடிப்படையில் நம்ம நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும். 182 ரெசிஸ்டன்ஸாக வச்சுன்றது தான் நம்மளோட எதிர்பார்ப்பாக இருந்தது. அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 182 போய் டெஸ்ட் பண்ண முயற்சி செஞ்சு அதில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்துட்டு இருந்த நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் மறுபடியும் ஒரு சப்போர்ட் எடுத்து 182க்கு மேலே ஒரு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா தொடர்ந்து மேலே போய் 185.6 அப்படின்ற இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் நேற்று நடந்த முழுமையான ப்ரைஸாக. முதல் பாதி நம்ம எதிர்பார்த்த மாதிரி இது வரைக்கும் நடந்திருந்தாலும் இரண்டாவது பாதி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஃபுல்லாக ரிவர்ஸ் ஆகி நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்கலை. நேற்று மார்க்கெட்டோட க்ளோசிங் ஓப்பனிங்கை விட அதிகம், முன்னாடி நாள் மார்க்கெட் க்ளோசிங்கை விட அதிகம் புதிய ஹை க்ரியேட் பண்ணியிருக்கு. இது எல்லாமே பையிங்க்கு சாதகமான விஷயம். ஆனால் இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 186 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. இதுவும் பையிங்க்கு சாதகமான ப்ரைஸ் ஓப்பனிங்காகவே அமையுது. அந்த அடிப்படையில் இன்றைக்கி நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். 182க்கு கீழே நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சு பை பண்ணலாம். எதிர்பார்க்குற அடுத்த டார்கெட் 190.6 மற்றும் 192. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.